அதிமுகல 2001 ஜெயிச்சு அவங்க வந்தப்ப அதிமுக அமைச்சரா இருந்தவர் சுதர்சனம், கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ அவரு. இவர் வந்து அவர் வீட்டில் வச்சு பவாரியா கொள்ளையர்கள் அவரை தாக்கி கொலை பண்ணிட்டு அங்க இருந்த நகையெல்லாம் திருடிட்டு போனாங்க. இது 2005 வந்து நடந்த விஷயம். அதுக்கப்புறம் அப்போதைய முதலமைச்சர் இவங்களை வந்து ஜெயலலிதா தான் இருந்தாங்க. அவங்க வந்து கண்டுபிடிச்சு அவங்கள பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஜாங்கிட் காவல் அதிகாரி ஜாங்கிட் தலைமையில குழுவெல்லாம் போனாங்க. அதை ஒட்டி தீரன் படமெல்லாம் நம்ம கூட பார்த்தோம். அந்த பவாரியா கொள்ளை சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துது. அதுலயும் எம்எல்ஏ கொலை நடந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வழக்கா மாறுச்சு. அந்த வழக்குல ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், ஜெகதீஷ், ராகேஷ்னு நிறைய பேர், ஒரு 9 பேரை கைது பண்ணிட்டு வந்தாங்க. ராஜஸ்தான்ல இருந்து ஜெயில்தார் சிங் உள்ளிட்ட சிலரையுமே கைது பண்ணியிருந்தாங்க. 9 பேர் கைது பண்ணப்பட்டதுல 3 பேர் பெண்கள். அதுல ஓம் பிரகாஷ் உட்பட ஒரு 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க, அவங்களுமே தலைமறைவாயிட்டாங்க. மற்ற 4 பேர் மட்டும்தான் வழக்கு நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த வழக்குல தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா, ராகேஷ் அப்புறம் அந்த ஜெகதீஷ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெயில்தார் சிங் அவர் மேல வந்து குற்றங்கள் நிரூபணம் ஆகலன்னு சொல்லி அவரை மட்டும் விடுதலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நீண்ட காலம் நடந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ.